So good evening to all. Vanakkam. So we belong to Orchids International School and this is a fair which is named as Go Cosmos. And இதில் எப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம அஸ்ட்ரானமி சம்மந்தமாக குழந்தைங்களுக்கு விண்வெளியில் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிறதுக்காக ஒரு ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்தியாவிலேயே நம்ம இதை வந்து ஒரு புது முயற்சியாக நாங்கள் எடுத்திருக்கோம். இது வந்து 6வது இடத்துல இப்போ நடக்குது. ஏற்கனவே பெங்களூர், மும்பை, புனே, கொல்கத்தா, ஹைதராபாத் 5 இடத்துலையும் முடிச்சுட்டு இப்போ 6வதாக சென்னையில் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கரிக்குலம் பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமி குழந்தைங்க படிக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும் கற்றல் கற்பித்தல் இது ரெண்டுமே ஆர்வம் இருந்தால் மட்டுமே குழந்தைங்க படித்து நல்லபடியாக ஒரு முன்னோடியாக ஒரு நல்ல தலைவர்களாக நம்ம நாட்டில் வர முடியும். அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து ஸ்கொலாஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் கோஸ்கொலாஸ்டிக் சப்ஜெக்ட்ஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு கரிக்குலம் போட்டு we are following that. அதே மாதிரி குழந்தைங்க வெறுமனே இங்கே படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டும் நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே குழந்தைங்க கற்றுக்குறாங்க. அதுக்கான ஒரு இனோவேட்டிவ் ஐடியாவாக இப்போ வந்து ஸ்டூடெண்ட் என்டர்ப்ரினர்ஸ் எல்லாருமே இப்போ அவங்களே சொந்தமாக அவங்களோட தயாரிப்பில் ஸ்டால்ஸும் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் இந்த பொருளோட காஸ்ட் எவ்வளவு, திரும்பி இதை விற்றா எப்படி வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே தெரியணும். அதாவது நம்ம வந்து எப்பயுமே there is a saying that try to teach everything, not only success but also failures, everything in life. குழந்தைங்களுக்கு வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சொல்லி தரணும். அண்ட் மோரோவர் ஒரு மொபைல் பிளானட்டோரியத்துக்கு போய் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம ஆர்கிட்ஸ் குழந்தைங்களுக்கு பிளானட்டோரியமே அவங்க ஸ்கூலில் தேடி வரும். ஸோ இப்பயுமே வந்து அதே மாதிரி மொபைல் பிளானட்டோரியம் இருக்குது. மற்றபடி ஒரு ஸ்டார்ஸ் பார்க்குறது, பிளானட்ஸ் பார்க்குறது, அங்கே போயிருந்தால் ஒவ்வொரு பொருளோட வெயிட் என்ன அப்படிங்கிறத எல்லாமே அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் இது. ஸோ என்னைக்கு வந்து இந்த மாதிரி அவங்க குழந்தைங்க வந்து அவங்களோட ஆர்வத்தை நம்ம தூண்டுற மாதிரி அவங்க ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செய்கிறாங்களோ செஞ்சு பார்க்குறப்ப இதை நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அவங்களாவே பண்ணி புரிஞ்சு நம்ம சொல்லி கொடுத்து வர்றதோட குழந்தைங்களே அவங்களாவே புரிஞ்சு படிக்கிறப்ப அது அவங்களோட மனதிலையும் பதியும், அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் பூஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், ஒரு முழுமையான கல்வியை தரணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு தான் செயல்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு ஃபேர் கோ காஸ்மோஸ் ஃபேரை பார்த்து பயனடைஞ்சிட்டு போகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. ஃப்ரீ ஒரு சிலதுக்கு மட்டும் என்ட்ரி ஃபீஸ் இருக்கும், பாதி இது ஃப்ரீயாக இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்வெளி அப்படின்னாலே ஒரு விந்தை தான். நமக்கே வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். விண்வெளியில் என்ன இருக்கும், நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மேலே நமக்கு பெருசாக வந்து ஒரு ஆர்வம் வராது. நம்ம கண்ணால் சரியாக பார்க்க முடியாது தான், அது எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறப்ப அவங்க இங்கே வந்தாங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம நேச்சுரலாக இப்போ பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அந்த டெலிஸ்கோப்பில் பார்க்குறப்பையோ ஒரு பிளானட்டோரியத்துக்குள்ளே போய் பார்க்குறப்பையோ அவங்களுக்கு அதை தெரிகிறப்ப அவங்களோட ஆர்வமும் கூட கொஞ்சம் வந்து அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட தேவைகளையும் அவங்க நிறைவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட தேவைகளை நிறைவு பண்ணுறது தான் இதோட உயரிய நோக்கம். குழந்தைங்களுக்கு அவங்களோட அறிவை பெருக்கிக்கணும். ஸோ தே ஷுட் லேர்ன் நாலேஜ். ஆமாம், அதே மாதிரி தான் இது மொபைல் பிளானட்டோரியம். அது வந்து நம்ம போய் பார்க்கணும். இங்கே எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்களே அந்த மொபைல் பிளானட்டோரியம் இப்போ எங்ககிட்ட இருக்க எல்லா பிரான்ச்சஸ்க்கும் இந்த மொபைல் பிளானட்டோரியம் போய் எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த எக்ஸ்போஷர் நம்ம இப்போ கொடுத்துட்றோம். யூடியூப்ல பார்க்கறதோட இது நேரா செய்யறப்ப இன்னும் நல்லா இருக்கும். There are activities where children will experience, like there may be certain kind of gases present around the planets, right? So the atmosphere around different planets would be different. So there are experiments that are designed where children will experience how the gases are being released and how the gases are combined and they form a different compound. So they will experience through these activities, they will experience. As you rightly said, yeah, again it's not only the view where the children will have that experience of working with this different kind of chemicals which are safe, and with that they will experience how the particular aspect is. இதே மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் வந்து அரசு பள்ளியிலேயே நீங்க எடுத்து போய் செய்யற மாதிரி ஐடியாஸ் இருக்குங்களா? இப்போதைக்கு அந்த நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு ஒரே ஒரு பதில். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வானியல் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல், வானியல்ன்றது அறிவியல் சொல்கிறோம், வானியல் அறிவியல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த தார்னு ஒரு இது பார்த்துருக்கீங்க, ஒரு கேரக்டர் இருக்குது இந்த மார்வல் என்ஜின்ஸ் இருக்குது அப்படிங்களா, அவெஞ்சர்ஸில். ஸோ அந்த தார் கையில் ஒரு இது வச்சுருப்பார், ஹேமர்.
ஸோ அந்த ஆமர் வந்து ஒரு பிளானட்லேயும் இருந்தால் அந்த ஆமரை நீங்கள் தூக்கும் போது எந்த அளவுக்கு அந்த புவியீர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்றது நீங்கள் காட்டுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அறிவியல், வானியல், புவியியல், வேதியியல் இத்தனை விஷயங்களும் வந்து ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு நான் சொன்னா புரியாது. நான் ஃபிசிக்ஸ் பற்றி பேசுவேன்னா, ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் பற்றி பேசுவேன்னா யாரும் மாதிரி கவனிக்க மாட்டாங்க. அங்கே போய் அவன் 2 நிமிஷம் தான் கண்டுபிடிச்சிருவான். அந்த புவியியல்ன்ற அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அது எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு வேறுபடுது அப்படின்றது அவங்க குழந்தைங்க அவன் நேரடியாக அதை தொட்டு தூக்கும்போது அந்த 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 உணர்ச்சியை வேறு இல்லைங்களா. ஸோ அப்போ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அதுவும் இந்த புவியியல், இந்த வேதியியல் நிறைய பேர் பிடிக்காது. வேதியியல்ன்ற கேள்வி கேட்டாலும் அந்த தூக்கம் வந்துடும். அந்த வேதியியலை எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த வானியல் சார்ந்த ஒரு விஷயங்களை காட்டும்போது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயன்றது அவங்களுக்கு புரியாது. ஸோ இது நான் படிக்கும் போது நாங்கள்லாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் அந்த ஐஐடிலையோ இல்லை ஐஐஎம்லையோ படிக்கிற சில விஷயங்களை இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க. ஸோ அப்போ நாங்கள் அவ்வளோ வருஷம் பொறுத்து நாங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைன்னா நாங்கள் வேலைக்கு சேர்ந்து ஒரு அத்தியாவசியமாக பண்ணும்போது நான் அதை படித்து திருப்பி படிப்பேன். இப்போ இன்றைக்கி நான் வரைக்கும் ஃபிசிக்ஸ் திருப்பி படிச்சுட்டு இருப்பேன், திருப்பி கெமிஸ்ட்ரி படிப்போம். ஒரு விஷயத்தை திருப்பி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம் இல்லை. ஏன்னா அப்புறமா அனுபவிக்கிறோம். அது நான் அனுபவிக்கும் அந்த பொருள் அனுபவிக்கும் போது அதை பற்றி படிப்பறை இல்லை அறிவுலன் போது நான் திருப்பி படிக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு அந்த அனுபவம் நமக்கு முன்னாடி வந்துடுது. ஸோ அனுபவம் முன்னாடி வரும்போது ஈஸியாக அதை படிப்பு சேர்ந்து வரும்போது ஒரு நம்பிக்கை. மற்ற சிட்டி அவங்க சொன்ன மாதிரி 25,000 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழந்தைங்களே 4,000 பசங்க. இது எல்லாமே சொன்ன மாதிரி 117 ஸ்கூல்ஸ் இன்வைட் பண்ணி கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 650-700 குழந்தைங்க அனுப்புறதா அவங்க வாக்குறுதி கொடுத்து அவங்க பஸ்லேயே அனுப்புகிறாங்க, அவங்க ஸ்கூல் பஸ்லேயே. ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே இங்கே ஒரு 5,000 குழந்தைங்களாவது பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பேரண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மா வரும்போது ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் தொகை கணக்கு போட்டோம்னா சார் சொன்ன மாதிரி 10,000 தாண்டத்துக்கு வாய்ப்பு 3 நாள். அதான் சார் முக்கியமானது வந்து இது வரைக்கும் வந்து இந்தியாவிலேயே வந்து நிறைய விஷயங்கள் அகாடமிக் சம்மந்தப்பட்டதோ, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் இந்த டான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இது நடந்திருக்கு. காம்படிஷன்ஸோ ஃபேர் எல்லாமே நடக்குது. இப்போ இதனுடைய அடுத்த பரிமாற்றம் அந்த என்ன சொல்லுவாங்க எவல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி கொண்டு வரும். ஸோ மற்ற அத்தனை ஸ்கூல் மக்களும் அந்த குழந்தைகளும் வந்து பங்கு படுற மாதிரி இருக்கும். ஒரு சிட்டியாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 26 சிட்டியில் இந்த ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ன்றது செயல்படுது. ஸோ அப்போ அத்தனை சிட்டிஸ்லேயும் வந்து கொண்டு போகும்போது இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட அவங்க வந்து பார்க்கும்போது அடுத்தது அந்த காம்படிஷன். ஸோ அப்போ அவங்களுக்கும் வந்து இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் நம்ம காலேஜில் படிக்கும்போது சிம்போசியம் ஒன்று கொண்டு வருவோம். இப்போ இங்கெல்லாம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அது கிடையாது, கல்ச்சரல்ஸோட முடிஞ்சு போயிடுது ஆனுவல் டேவோட. ஸோ அதிகப்படியான கவனமே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து இன்னொரு பெரிய ஈவெண்ட் வரப்போகுது. அது இப்போதைக்கு நாங்கள் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. அது பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், கோடிங் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபேன்சியாக கருதப்படுற அந்த வார்த்தைகள் இல்லை. இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்களை ஈர்க்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க தவிர அது எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு உள்ள கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்வி தான். ஸோ அதனால தான் முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து முதல்ல அவங்களை அழைச்சிட்டு வரும். குழந்தைங்க அதை அனுபவிக்கும் போது நாளைக்கு இப்போ இவங்க தான் முக்கியம். இவங்க வீட்டுக்கு போய் தான் சொல்லுவாங்க இது எனக்கு பிடிச்சது, இந்த ஃபீல்டில் எனக்கு நான் போகணும். இப்போ என் பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு வந்து என்ன தான் நான் எக்ஸ்போஷர் கொடுத்ததுனால அவளுக்கு என்ன ஆக போகிறான்ற இது அவளுக்கு தெரியல. இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா நான் படிக்கிறேன் அப்படின்றா, வேறு எது வேணும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவங்க சின்ன வயசுல நம்ம வளர்த்த விதமே வந்து படித்தா போதும், மார்க் வந்தால் போதும் தான் அவங்களுக்கு சொல்கிறத தவிர எந்த படிப்பு அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் முக்கியமான 4 பேர் சொன்னால் மிஷின் லேர்னிங்ன்றாங்க, திடீர்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றாங்க, இப்போ பிக் டேட்டான்றாங்க. இதெல்லாம் எத்தனை பேர் புரிய நினைக்கிறீங்க? முடியாது, கஷ்டம். இப்போ இது வாழ்க்கை சார்ந்த படிப்பாக அவங்களுக்கு போகும்போது அதனுடைய அந்த கவனம் அதிகமாக அவங்களுக்கு போகுது. அவங்களே கண்டுபிடிச்ச நாளைக்கு சொல்லுவாங்க இதான் நான் போகிறேன், இதுதான் இது தேவை, இந்த ஃபீல்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் அந்த வாழ்க்கை முறை சார்ந்த விஷயம் அதிகப்படியாக யூஸ் பண்ணுற விஷயம் காரணமே இருக்கும். I keep saying this in a different way at all of our venues, that we decided to do a space-based thing because apparently these kids standing here and you, all of you, and people who are back there busy with whatever they are doing, everybody is sort of interested in the sky. And despite being frustrated for 90 minutes in a cab, I enjoyed the sky in Chennai. I was told that it is raining badly. अभी तक तो बारिश मुझे दिखी नहीं है. Hopefully it will not be there for the next 3 days. And even if it is there, we have a lot of things that we can do indoors. But the charm, the interest in sky, अब सब उस पर तो कोई limitation है नहीं. Anybody and everybody is interested with all of these things happening. And और कुछ नहीं तो we are interested in the sky because of the climate change. So we picked up that area because people think that astronomy is only for masters level people. कि सर जो astronomy पढ़ेगा that person wants to become an astronomer. ऐसा तो नहीं होता. You might have kids. You have gone to school at some point.
So you do not go to school and study maths because you wanted to become a mathematician. You do not study science because you wanted to become a scientist. We teach a lot of things in school because they cater to specific areas in a child. And one thing that at Orchids we want to cater to is curiosity. So we figured out what is it that makes everybody curious. When we do a Go Cosmo, this is the 7th venue that we come to. When we do a Go Cosmo, we find children who are excited. We find parents who are even more excited. From the first event itself, which happened almost 6-7 weeks ago, we have seen that it is more or less the parents who are more attracted towards the event, and that is what is getting us the students also. So that was the point. We would have done it around a lot of other things, including robotics and I don't know what. We decided to keep it simple. Space, universe, the sky above us. That is the reason we designed an event around this. Everything else that is happening in astronomy is an old word. Let's just call it space science. What is happening around us in space? You keep getting news almost every week. Now that the media is also interested in things that have been happening for so many years. For example, last week there was a news that 6 planets will be in the same line with the sun, with the moon, sorry. Sir, that happens 12 times a year. The media decided to cover it only once a year. The same thing will happen in Chennai next month. There will be something called Zero Shadow Day. So the location of sun is such that when you stand there is no shadow. That happens 8 times across India. But the media को highlight करना वो करेगा. So for us, it is good fortune that now that we are focusing on astronomy, the media is also focused on astronomy. They also like to highlight these things. Solar flare हो गया, aurora हो गया, सब कुछ हो गया. चलो कुछ कवर करने के लिए मिल गया. We are getting to focus. I hope you are equally happy. चलो कुछ कवर करने के लिए मिल गया. Anyways, thank you so much for your time.